மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2-3 வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது அடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நானும் இன்னும் டெய்லி வந்துடுறேன். உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து உங்களோட எப்பயும் போல நல்ல ஒரு லிங்க்லேயே இருக்கேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கையும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போயிடலாமா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ மிஸ் பண்ண வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் பெண்ணை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. பெண்ணை மாறட்டும். எஸ். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது queries-ஓ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டாடி உங்களுக்கு தெரியும். மேலே ஜாக்சன் சாரோடது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 3 months உங்களுக்கு வெறும் 699 ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்கும். 3 months நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கனெக்டையும் எப்பயும் போல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எஸ்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து எனக்கு 1 year தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 year பேக்கேஜும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களோட ராயல் பாஸ்ட் அவைலபிளாக இருக்கும். கீழே பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றதா பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 4-5 வரையும் பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ 6ஆம் தேதிக்கான சிஏவை பார்த்துலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் ஜனவரி 6ஆம் தேதி வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அப்சர்வ் பண்றவங்க SOS இன்ஃபேன்ட் இன் டெட்ரஸ், சரியா? டெஸ்ட்ரஸ், சரியா? இன் டெட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் வந்து அப்சர்வ் பண்றாங்க. முதல் டே வந்து கொண்டு வந்தாங்க, சரியா? ஸோ ஓ மை காட், ஸோ இது கண்டென்ட் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. எஸ், நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டே வந்து கிட்டத்தட்ட 1945 இந்த டே வந்து இனிஷியேட் பண்ணாங்க. 45க்கு அப்புறம் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து இந்த வேர்ல்டு வரலாம் முடிஞ்சதுக்கு நிறைய குழந்தைகளும் நிறைய சில்ட்ரன்ஸும் நிறைய குழந்தைகளும் வந்து சில்ட்ரன் நிறைய பேர் வந்து ஆர்ஃபனா மாறினாங்க, சரியா? வார் ஆர்ஃபன்ஸாக மாறினாங்க, சரி? அண்டரேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வார் ஆர்ஃபனா மாறினாங்க. ஸோ போரில் அவங்களோட ஃபேமிலியோ அவங்களோட அப்பா அம்மாவையோ யாரை இழந்து அவங்க வந்து ஆர்ஃபனாக மாறி இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு தினமாக ஸோ இப்படிலாம் அவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும், ஸோ அவங்களுக்கான விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன் ஜனவரி 6ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்கிற வேணாம். ஸோ இந்த டே வந்து இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. SOS இன்ஃபேன்ட் இன் டெட்ரஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து இந்த டே வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து இனிஷியேட் பண்ணி எடுத்து கொண்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. ரைட். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக வந்து இப்போ தான் பார்த்தோம், நேஷனல் பேர்ட்ஸ் டே ஜனவரி 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஆபிச்சுவல்ஸ். ஸோ இந்தியாஸ் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர் சிதம்பரம் பாசஸ் அவே. இந்தியாவோட நியூக்ளியர் சயின்டிஸ்டான ஆர் சிதம்பரம் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இவர் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், சென்னையில் பானானவர். ஸோ இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக அவங்க டக்கு ஞாபகம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம பொக்ரானில் வந்து நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் இவரும் பங்கெடுத்திருக்காரு. இல்லையா? அதில் வந்து இவரும் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்ததுல இவரும் வந்து அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தவர் தான். 1974 எடுத்தது. ஸோ அது தொடர்ந்து 1992 ஆபரேஷன் சக்தியிலையும் வந்து இவர் வந்து இருந்திருக்கார். நியூக்ளியர் பவர் செக்டார்ஸ்ல வந்து இந்தியாவோட பவர் பொசிஷனை சாலிடிஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ண 1974 நடந்த பொக்ரான் டெஸ்டா இருக்கட்டும், 1998 நடந்த ஆபரேஷன் சக்தியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நியூக்ளியர் பவர் சம்மந்தப்பட்ட டெஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிதம்பரம் ஐயா இருந்திருக்காப்புல. ஸோ அவர் இப்போ இறந்து போயிட்டாரு, சரியா? ஸோ கிட்டத்தட்ட இருக்கிறதுலே வந்து ரொம்ப வருஷம் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசரா இருந்தவர், இந்தியன் கவர்மெண்டோட பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசரா இருந்தவர் இவர் தான் ஆர் சிதம்பரம். 2002 இருந்து 2018 வரை கிட்டத்தட்ட 16 வருஷம் இவர் தான் வந்து பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசரா இருந்திருக்காரு. ஸோ ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிட்டாரு, பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டாரு. ஸோ இப்போ நிறைய சின்ன அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும், 1975 பத்மஸ்ரீ, 1999 பத்மபூஷன் வாங்கியிருக்காப்ல. யாரு? நம்ம டாக்டர் ஆர் சிதம்பரம், ராஜகோபால சிதம்பரம், சரியா? அவர் தான் வந்து இப்போ தவறி போயிட்டாரு. கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், முன்னாடி பார்த்தது சான்ஸ்கிரிட் ஸ்காலரான டாக்டர் ஃபெர்ரிஸ் லிவியன் ஃப்ளோசட் அவரும் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ பிரான்ஸை சேர்ந்தவர், பாரிஸ் கேட்கணும்னு நினைச்சேன், பாரிஸ் பிரான்ஸ்ல பாடானவர் ஃபெர்ரிஸ் லிவியன் ஃப்ளோசட் அவர் வந்து இறந்து போயிட்டாரு, சான்ஸ்கிரிட் ஸ்காலரு. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியூக்ளியர்ன்ற விஷயம், ஸோ நியூக்ளியர் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிதம்பரம் ரகசியத்தை விட ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். அதான் உங்களுக்கான க்ளூ, சரியா? ஸோ புதஞ்சு போயிருக்கு, அந்த அளவுக்கு புதஞ்சு போயிருக்கு. சிதம்பரம் ரகசியத்தை விட புதஞ்ச ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் ரகசியம் தான். ரைட்டு. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பர்சன், சரியா? டொமிகோ இட்டோகா டைஸ் அட் 116 years. அதாவது வந்து எப்படி சொல்றது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் வந்து யார்கிட்டயாவது சும்மா சொல்றதுனா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க பேரை போட்டு உன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யாரை இறந்து போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி இந்த பேரெல்லாம் போட்டு அனுப்பி அந்த பிள்ளை பார்த்துட்டு 4 கிளி கிழிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். சொன்னீங்களா அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி தவறி போயிட்டாங்களாமே, ஆழ்ந்த அனுதாபங்கள்
கண்டோலன்சஸ், ஆர்ஐபி அப்படின்னு சொல்லுங்க, வெறியாவாங்க, ஜாலியா இருக்கும். ஸோ கதைக்கு வரும். சரியா? வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சன், உயிரோட இருந்த வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சனான டொமிகோ இட்டோகா அப்படின்னு சொல்லி ஜப்பானை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க. சரியா? பெயின் பண்ணி இறந்து போயிட்டாங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. 116 வயசு வரையும் இருந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பர்சன், உயிரோட இருந்த வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சன் இவங்க தான். இப்போ அவங்க தவறிட்டாங்க. சரியா? டொமிகோ இட்டோகா வந்து இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு யுகமே தேவைப்படுன்ற மாதிரி தலைமை வேர்ல்டு வார் பார்த்துருச்சு, டெக்னிக்கல் அட்வான்ஸ் பார்த்துருச்சு, சொசைட்டிக்கல் சேஞ்சை பார்த்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்துருச்சு. கடைசியில் அதை யாரும் பார்க்க முடியாது, பார்க்கறவங்களும் செத்து போயிடுச்சு. பாவத்தை இறந்து போயிட்டாங்க. வேர்ல்டே ரொம்ப வயசானவங்க, 116 வயசு. இப்போ கடைசி அவங்க தான் 116 வயசுல இருந்து உயிரோடு இருந்தவங்க. அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. டொமிகோ இட்டோகா, ரைட்டா, ஜப்பானை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். சரியா? வேர்ல்ட்லேயே வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க ரொம்ப வயசானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியை சேர்ந்த ஜிம்னாஸ்டான ஆக்னஸ் கெலேட்டி. சரியா? அவங்க பேர்லேயே வச்சுட்டாங்க கெலடின்னு. ஸோ சாரி ஃபார் த அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். கரெக்டா? அது படிக்கிறப்ப நான் அப்படியே ஞாபகம் வச்சுருந்தேன். கிளடினா வயசானவங்க நம்ம சொல்லுவோம், செல்லமாக சொல்லுவோம். ஸோ நான்லாம் என் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன், கிளடி என்னடி பண்ணுற அப்படிலாம் கேட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி யாராவது செல்லமாக சொல்கிறப்ப தப்பாக எடுத்துக்க கூடாது. ஆக்னஸ் கெலேட்டி அப்படின்னு ஹங்கேரியை சேர்ந்த ஜிம்னாஸ்ட். அவங்க புத்தாபெஸ்ட் ஹங்கேரியில் பாடினவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க தான் வந்து கோல்டு மெடல், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க ரொம்ப வயசானவங்க. ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ரொம்ப வருஷமா உயிரோட இருந்தவங்க. ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க யாருமே இவ்வளோ வருஷம் இருக்குல்ல, அதான் கணக்கு. ஏன்னா 103 வயசு மனசாட்சி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் அப்போ வந்து தப்பிச்சு வந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒளிஞ்சு வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஒரு ஐடென்டி ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் வச்சு ஐடென்டி கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹங்கேரிக்காரங்க ப்ரூவ் பண்ணி சரியா, ஜூ இனை சேர்ந்தவங்க அவங்க. சரியா? அவங்க ஜூ இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த அக்னஸ் கேலிட்டின்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் வந்து ஜூ இன மக்களோட ஜூ இனத்தில் வந்து அதிக மெடல் வாங்கின ஒரு ஒலிம்பிக் பிளேயர். சரியா? புரிஞ்சா? ஸோ 10 ஒலிம்பிக் மெடல் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 5 கோல்டு மெடல், 3 சில்வர் மெடல், 2 பிரான்ஸ் மெடல். சரியா? 10 கோல்டு மெடல் வாங்கிருக்காங்க, 10 ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்னஸ் கெலேட்டி அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. ஜிம்னாஸ்டிக்ல இருக்கோம். சரியா? எஸ், கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்த ஓல்டஸ்ட் கார்ட்டூன் என்ன? டாம் அண்ட் ஜெரி. சரியா? அப்படி ஞாபகம். சரியா? டாம் அண்ட் ஜெரி தான் வந்து நம்ம பார்த்தா ஓல்டஸ்ட் கார்ட்டூன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், அப்பாயின்மெண்ட். ஸோ டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பாயிண்ட்ஸ் அமித் கனோர்கர் as MD and CEO. அதாவது டாடா ஏஜியோட டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸோட MD and CEO ஆக அமித் கனோர்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார், நீலேஷ் கர்கர் ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ நம்ம அமித் கனோர்கர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து மேனேஜிங் டைரக்டரா இருந்தாரு. ஸோ அதற்கும் முன்னாடி வந்து நம்ம டாடா ஏஜில வந்து சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸரா இருந்தார். இப்ப திரும்பி டாடா ஏஜிக்கு வந்துட்டாப்ல. ஆனா வந்தது பேக் டு ஃபார்ம், எப்படி சொல்றது, பேக் வித் பேங்க்ன்ற மாதிரி MD and CEO உள்ள வந்திருக்காப்ல அமித் கனோர்கர். சரியா? வெளியே போனப்ப CEO போனாரு, உள்ள வரப்ப CEO வந்திருக்காப்ல. வேற மாதிரி ப்ரோ, நீ வேற மாதிரி அப்படின்ட்டு உள்ள வந்திருக்காப்ல. நீலேஷ் கர்கர் ரீப்ளேஸ் பண்ணி அமித் கனோர்கர். சரியா? அமித் கனோர்கர் உள்ள வந்திருக்காப்ல. சரியா? டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் யாரு? அமித் கனோர்கர். ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 2001. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம ஐஏஎஸ் ஆன அசுதோஷ் அக்னிஹோத்ரி, இப்பதான் சொன்னேன். ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட CMD சேர்மன் மேனேஜராக அசுதோஷ் அக்னிஹோத்ரி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. அடுத்து MOU. DPIIT joins hands with Stride Ventures to help startups. அதாவது வந்து நம்ம DPIIT வந்து நிறைய வேலை பண்ணிட்டு இப்பதான் பார்த்தோம். ஆல்ரெடி DPIIT வந்து ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபாரம் கூட வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க, குளோபல் இனோவேஷன் ஹப்பா இந்தியாவை மாற்றணும்னு சொல்லி. அதே மாதிரி போட் கூட ஒரு டைப் வச்சிருந்தாங்க. அந்த செக்டார், போட் சம்பந்தப்பட்ட செக்டார்ஸை வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்ட்ரைட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெஞ்சர் ஃபர்மோட சேர்ந்து DPIIT வந்து இந்த எப்படி சொல்றது, ஸோ இந்த ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் அப் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் ரெக்யர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்காக ஸ்ட்ரைட் வெஞ்சர்ஸும் DPIIT வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதான் கதை, சிம்பிளா சொன்னா இதான் கதை. கிளியர். ஸோ DPIIT செக்ரட்டரி அமர்தீப் சிங் பாட்டியா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1995. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன DPIIT ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபாரம் வந்து இந்தியா வந்து இனோவேஷன் ஹப்பா மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. DPIIT போட்டும் சேர்ந்து வந்து இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட சேர்ந்து இப்போ ஸ்ட்ரைட் வெஞ்சர்ஸ் கூடயும் ஒரு டைப் போட்டிருக்காங்க DPIIT. ரைட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ஈவெண்ட்ஸ். என்ன ஈவெண்ட்? ஸோ சமிட் மாதிரி என்னன்னு பாருங்க.
PM Modi inaugurates கிராமின் பாரத் மஹோத்சவ் 2025. கிராமின் பாரத் மஹோத்சவ் 2025 நம்ம மோடி ஐயா வந்து நியூ டெல்லியில இனாகரேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸும் நம்ம நபார்டும் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டும் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் முக்கியமானது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இப்படிலாம் டெவலப் பண்ணணும், ஸோ செல்ஃப் ரிலையன்ஸா எப்படி இருக்குது, செல்ஃப் ரிலையன்ஸா ஓனா வந்து ப்ரொடக்ஷன் பண்றது வந்து நம்ம தன்முனைப்போடு செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க செல்ஃப் ரிலையன்ஸ்லாம், சரியா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ இனோவேஷன்ஸ் எப்படி ரூரல் கம்யூனிட்டிஸ்ல கொண்டு வர்றது, ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை எப்படி டெவலப் பண்றது, அதன் மூலமா எக்கனாமிக்கை எப்படி பூஸ்ட் பண்றது, பெண்கள் மத்தியில் ரூரல் பெண்கள்கிட்ட வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை கொண்டு போய் சேர்த்து எக்கனாமிக்கை எப்படி ஸ்டெபிலிட்டியா கொண்டு வருது, அதை பத்தின ஒரு மீட்டிங்கா தான், ஒரு ஈவெண்டா தான் இந்த கிராமின் பாரத் மஹோத்சவ் வந்து இருந்திருக்கிறது. ஸோ இதற்கு வந்து ஒரு தீம் ஒன்று இருக்குப்பா இந்த மீட்டிங்க்கு ஈவெண்ட்டுக்கு, பில்டிங் ஏ ரெசிலியன்ட் ரூரல் இந்தியா ஃபார் விக்சிட் பாரத் 2047 அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் சமிட் எங்க நடந்துச்சு? ஜெய்ப்பூர்ல. தொடங்கி வச்சது யாரு? நம்ம மோடி ஐயா. ரைட்டே. நெக்ஸ்ட் பேங்கிங். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் டு ரோல் அவுட் இன்ஸ்டன்ட் லோன் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இஸ். அதாவது வந்து நம்ம பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு லோன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்காகவே ஸ்பெஷலா இன்ஸ்டன்ட் லோன் ஸ்கீம், இன்ஸ்டன்டா லோன் கொடுக்குற மாதிரி. ஸோ உடனே நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த லோனை வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போ முன்னாடி வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து 25 லட்சம் வரையும் லோன் எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தாலும் பரவாயில்ல, புது கஸ்டமரா உள்ள வந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களோட கேஷ் ஃப்ளோ அசஸ்மெண்ட்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ல உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ அவ்வளோ லோன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் எம்எஸ்எம்இ செக்டாருக்காக ஒரு 25 லட்ச ரூபா வரையும் லோன் கொடுக்குறாங்க லோன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட சிஇஓ ஸ்வரூப் குமார் சாஹா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1908. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்பி வந்து ஒரு 2 புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்தாங்க, ஸ்கீம் கொண்டு வந்தாங்களேப்பா, ஹர் கர் லக்பட்டி அண்ட் எஸ்பிஐ பேட்டர்ன்ஸ் டெபாசிட் ஸ்கீம். ஸோ 2 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா, இந்த ஹர்கர் லக்பட்டி அப்படின்றது வந்து இந்த என்னது ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். ஸோ எஸ்பிஐ பேட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். கரெக்டா? எஸ். நேஷனல் PM Modi flags of நமோ பாரத் RRTS 40 minute டெல்லி மிரட் ரைட். அதாவது வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து மிரட் போறதுக்கு ஒரு 40 நிமிஷத்துலேயே போயிடலாம்ப்பா, அவ்வளோ ஸ்பீடா போலாம்ப்பா. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் இந்த RRTS காரிடார், மிரட் டெல்லி மீரட் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் காரிடார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட புல்லட் ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மோடி ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டருக்கான இந்த டெல்லி மீரட் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் வந்து காரிடாரை வந்து தொடர்ந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அப்போ டெல்லியிலிருந்து மிரட்டு வெறும் 13 கிலோமீட்டர், அது 40 நிமிஷம் போனாலே அது அசிங்கம் சார், அதுக்கு ஒரு ட்ரெயினை வேற விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு மொத்தம் 82 கிலோமீட்டர், 82 கிலோமீட்டர் 40 நிமிஷத்துல கடக்கலாம். ஸோ அதுதான் அதோட ஒரு சின்ன ஏரியா, சின்ன ஸ்பேஸ் தான். எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சஹிபாபாத்ல உத்தரப்பிரதேச வந்து அசோக் நகர் வரை, சரியா? டெல்லியில இருக்க அசோக் நகர் வரை, யூபியில இருக்க சஹிபாபாத்ல இருந்து டெல்லியில இருக்க அசோக் நகர் வரையும் கனெக்ட் பண்ற 13 கிலோமீட்டருக்கான செக்ஷனை வந்து இப்போ நம்ம மோடியை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ இது மொத்தம் அந்த 82 கிலோமீட்டர், இது ஒரு 13 கிலோமீட்டர். ஸோ இங்க உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன இடம் எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவுதான் இந்த பாயிண்ட்ல இருந்து. ஸோ சஹிபாபாத் இந்த இருக்கு, இந்த பாயிண்ட் தான் சிம்பிள். இத்தனோடு 13 கிலோமீட்டர். ஸோ இதுவே இவ்வளவுதான். இந்த இடம் தான் 13 கிலோமீட்டர். இப்போ இது 82 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, சும்மா ஜெட்டு வேகத்துல சொயின்னு போகும். ஸோ அந்த மாதிரி 40 நிமிஷம் கடந்துக்கிறதுக்கான ஒரு ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் காரிடாரை வந்து பண்றதுக்கான ஒரு சின்ன பாகமா இந்த 13 கிலோமீட்டரை திறந்து வச்சிருக்காப்ல, செக்ஷனை திறந்து வச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஒரு முக்கியமான டிரான்சிட் ஹப்பாக ஆனந்த் விகார் ஸ்டேஷன் வந்து செயல்பட போகிறது. ஆனந்த் விகார் ஸ்டேஷன் தான் முக்கியமான டிரான்சிட் ஹப்பா வந்து செயல்பட போகுது. ஸோ இதுல தான் வந்து டெல்லி மெட்ரோ கனெக்ட் ஆகும், டெல்லி மெட்ரோட ப்ளூ அண்ட் பிளிங்க் லைன் வந்து கனெக்ட் ஆகும், ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் ஆகும், பஸ் டெர்மினல் கனெக்ட் ஆகும் இந்த ஆனந்த் விகார்ல. ஸோ இந்த நீங்க சர்வீஸ் எடுக்கணும்னா அந்த ஆனந்த் விகார் வந்து ஜாயின் பண்ணி ஏறிக்கலாம். அப்படி அந்த மாதிரி அசோக் நகர் போனாலும் பரவாயில்ல, சஹிபாபாத் போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சரியா கார்னர் ஜங்ஷன் ஸ்பாட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதே மாதிரி இதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12,600 கோடி ரூபாய்க்கு நிறைய மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அடிக்கலையும் நாட்டி வைத்திருக்கிறார் நம்ம மோடி ஐயா டெல்லியில. சரியா? எஸ். ஸ்டேட் குஜராத் கவர்மெண்ட் கிரியேட்ஸ் பனஸ்கந்தா டு கிரியேட் நியூ டிஸ்ட்ரிக்ட். அதாவது பனஸ்கந்தா வந்து பிரிச்சு புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம குஜராத் கவர்மெண்ட். அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரு வாவ்தராட். சரியா? வாவ்தராட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம குஜராத் கவர்மெண்ட். இதை கொண்டு வந்தது மூலமாக 34 டிஸ்ட்ரிக்டா மாறி இருக்கு குஜராத்ல வந்து 34 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே வந்து பனஸ்கந்தா டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நிறைய தாலுக், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் தாலுக்ஸ் வந்து குஜராத்ல வச்சிருந்துச்சு.
ஸோ கிட்டத்தட்ட 2வது லார்ஜஸ்ட் சிட்டி ஏரியா வைஸ்ல இருந்தது நம்ம பனஸ்கந்தா தான். ஸோ அதனால அதை வந்து 2ஆ பிரிச்சு ஸோ 8 வந்து 14 தாலுகா இருந்துச்சு பனஸ்கந்தால. அதில் 8 வந்து வாத்தராத்துக்கு வந்து விட்டுட்டாங்க. மிச்சம் 6 தான் வந்து நம்ம பனஸ்கந்தாக்கு இருக்கு. இப்போ வந்து அந்த தாலுகா வந்து குறைச்சிட்டாங்க, சரியா, சின்னதாக்கிட்டாங்க. ரைட்டு. ஸோ எங்க பண்ணிருக்காங்க? அதை குஜராத்ல பண்ணிருக்காங்க. குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல். ஸோ இப்போதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்லஸ் டு ப்ரொடெக்ட் இந்தியன் ரூல் ஃபேப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிருக்காங்க நம்ம குஜராத். ரைட்டு. ஸோ தெலுங்கானாஸ் ரித்து பரோசா ஸ்கீம் எக்ஸ்பான்ஷன், அதாவது வந்து ரித்து பரோசா ஸ்கீம்ன்ற ஸ்கீம் வந்து ஆல்ரெடி காங்கிரஸ் பீரியட்ல வந்து ரித்து பந்து ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுல ரித்து பந்து ஸ்கீம்ல. இப்போ வந்து அந்த ஸ்கீம் வந்து இல்லாத நிறைய மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட் ரித்து பரோசா ஸ்கீம்னு சொல்லி அந்த ஸ்கீமை மாத்திட்டாங்க. அதற்கு 7500 ஒரு ஏக்கருக்கு நாங்க தர்றோம். கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு 7500 ரூபாய் மேனிக்கு ஒரு ஏக்கருக்கு நாங்க தருகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதற்காக கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் பாரோயிங் பண்ணியிருக்காங்க போன குவார்டர்ல மட்டும் நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட். ரைட்டு. ஸோ தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத். சிஎம் ரேவந்த் ரெட்டி. கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இவி பாலிசி, நியூ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னா ஸோ இந்த எப்படி சொல்றது ஏர் பொல்யூஷனை குறைக்கணும், ஸோ என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இவி பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க தெலுங்கானா கவர்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நவம்பர்ல பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல பண்ணதா, நவம்பர் ஸ்டார்டிங், நவம்பர் லாஸ்டா டிசம்பர் ஃபர்ஸ்டான்னு தெரியல. இப்போ பண்ணது ஸ்போர்ட்ஸ் 38th நேஷனல் கேம் டார்ச் தேஜஸ்வினி, அதாவது வந்து தேஜஸ்வினி அப்படின்னு சொல்லி 38வது நேஷனல் கேம்ஸ் வந்து நம்ம உத்தராகண்ட்ல முதல் முறையாக நடக்க போயிருக்கு. உத்தராகண்ட்ல முதல் முறையாக நேஷனல் கேம்ஸ் நடக்க போது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 38வது எடிஷன் இப்போ நடக்குது. ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாஸ்கெட் டார்ச் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி வந்து மாஸ்கெட் ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து டார்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு தேஜஸ்வினி. ஸோ வந்து அவங்களோட எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 3823 கிலோமீட்டர் சுத்த போது. ஸோ கிட்டத்தட்ட 99 லொகேஷன்ஸ் 13 ஸ்டேட்ஸ் 99 லொகேஷன்ஸ் போய் கடைசியாக டேராடூன் உத்தரகாண்ட் கேபிட்டல் டேராடூனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ முக்கியமாக இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தும், ஸ்டேட் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணுன்றக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை பண்றாங்க நம்ம உத்தரகாண்ட் கவர்மெண்ட். ஸோ அந்த டார்ச்சோட பேர் வந்து தேஜஸ்வினி. ஸோ அந்த மாஸ்கரோட பேர் என்னன்றதை யாராவது தேடி பார்த்துருந்தீங்க, இல்லை படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ நான் படிச்சிருந்தேன், பட் நியூஸ்ல வைக்கலன்னு நினைக்கிறேன். மௌலி. எஸ். ஸோ இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்டோட ஸ்டேட் பேர்டு மோலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பேர் வச்சுக்கோங்க, மௌலி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கொக்கோ வேர்ல்ட் கப் ட்ராஃபிஸ் அண்ட் மாஸ்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். வேர்ல்ட் கொக்கோ டோர்னமெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன், டெல்லியில் நடக்க போகுது. ஸோ அதோட ட்ராஃபிஸ் அண்ட் மாஸ்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ராஃபிஸ் வந்து 2 கலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு வந்து ப்ளூ ட்ராஃபியும் பெண்களுக்கு வந்து கிரீன் ட்ராஃபியும். மாஸ்கெட்ஸும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தேஜா அண்ட் தாரா அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தேஜஸ் அண்ட் தாரா. எஸ், மாஸ்கெட்டோட பேர் தேஜஸ் அண்ட் தாரான்னு சொல்லி 2 மாஸ்கெட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரைட்டு. ஹேசல் பேட்ஸ் வந்து மாஸ்கெட்டா வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, ஹேசல்ஸ் வந்து மாஸ்கெட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டு. கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களை. வாராந்திக்கான நியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் கம்மியாக இருக்குன்னு அப்படியே எடுத்து உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஓகே தானே? கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா? இது முடிச்சுன்னா இல்லை இது முடியல. கரெக்ட். ஸோ கேஸ் போயிடலாமா? வேர்ல்டு பிரெய்லி டே. என்னைக்கு? ஆல்ரெடி வீடியோ பார்த்து நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்குமே. ஜனவரி 4ஆம் தேதி. இருக்கவனுக்கு 2 கண்ணு, இல்லாதவனுக்கு 4 கண்ணு. DGCA டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட டைரக்டர் ஜெனரல் யாரு? ஸோ ஃபைஸ் அஹமத் கிட்வாய். டேஷ் அண்ட் எம்ஓயு வித் SBI and UBA ஃபார் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்காக. SBI and UBA கூட யார் எம்ஓயு போட்டா? எந்த கவர்மெண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோ. கவர்மெண்ட்னே சொல்றேன், ஏதோ ஸ்டேட் தெரிஞ்சுக்கோல. எந்த கவர்மெண்ட் போட்டாங்க? அஸ்ஸாம் கவர்மெண்ட் போட்டாங்க. RBI அப்ரூவ்ஸ் மர்ஜர் ஆஃப் டேஷ் அண்ட் காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் யார் மர்ஜ் ஆறதை RBI அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க? நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க். Dash wins 2024 FITS Women's Rapid Chess Championship. Rapid Chess Championshipல உமன் கேட்டகரியில ஃபிட்டோட 2024 டோர்னமெண்ட்டை வின் பண்ணது யாரு? கொனேரு ஹம்பி. எஸ், சூப்பரே. ஸோ அம்பிடுத்தா மக்களே. ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானா என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்தாலும் சொல்லலாம்ப்பா. வெயிட்டிங்ப்பா, சிம்பிள்ப்பா. எது இருக்காப்பா? எனிதிங், எனி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எதுவும் இருந்தால் படையுங்கள். எது இல்லையா? ஆல் குட்டு, ஆல் டன்னு. எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான, அதாவது 6ஆம் தேதிக்கான லைவ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு.
ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை வந்து 2-3 வீடியோஸாக சேர்த்து கொடுத்து உங்களை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடுவேன். பயப்பட வேண்டாம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ கொரிஸோ இருந்தால் DAV_3073 எப்போனாலும் வெயிட்டிங். ஓகேவா? வந்துடுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ. கரெக்டா, பாய்.